இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசுறது எல்லாமே வந்து தீய சக்தியாகிய திமுகவை நேரடியாக விமர்சனம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணி பேசியிருக்கதை பார்க்க முடியுது. இது சொன்னது விஜய் அவர்கள் தான், நாம இல்லை. சரிங்களா? ஒவ்வொரு இடத்துலையும் திமுக என்று சொல்வதற்கு பதிலாக தீய சக்தி தீய சக்தின்ற வார்த்தையை ரொம்ப திணிச்சு இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசியிருக்காரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், பார்க்க வேண்டிய விஷயம், செந்தில் பாலாஜி அவர்கள் பற்றி சொல்லும்போது கரூர் கம்பெனி ஓனர் அப்படின்ற வார்த்தையை பதிவு பண்றாரு. ஏற்கனவே ஒரு 10 ரூபாய் அந்த பாட்டு பாடி தான் கரூர்ல பெரிய பிரச்சனையாச்சு. இன்னைக்கு வந்து கரூர் கம்பெனி ஓனர்ன்ற ஒரு புது விஷயத்த வந்து அந்த இடத்துல பறைசாற்றுறாரு திரு விஜய் அவர்கள். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஓடி ஒழுறாருன்ற விஷயத்த வந்து ரொம்ப நாசுக்கா தெரிவிச்சிருக்காரு. இதுல இன்னொரு விஷயமும் வந்து வெளிநாட்டுல போய் ஒதுங்கி இருக்காரு அப்படின்னு ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு ஸ்டாலின் அவர்களை வந்து நான் சொல்லலை, ஸ்டாலின் அவர்கள் மேலே எப்பயும் நல்ல ஒரு பாசம் இருக்குது, ஏன்னா அவர் லண்டனில் இருக்கார் இல்லைங்களா, ஸோ அவரை மீன் பண்ணி நான் சொல்ல, சிங்கப்பூரில் ஒருத்தர் போய் ஒழிஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஏவா வேலு அவர்களை வந்து புல்லிங் ஸ்லெக்ஸ் அப்படின்னு சொல்ல ஆங்கிலத்தில் சொல்வது போல் ஸ்டாலின் அவர்களை மறைமுகமாகவும் ஏவா வேலு அவர்கள் நேரடியாகவும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. என்ன உங்கள் ஆட்சி காலத்தில் தான் வந்து என்னை கரூர் பக்கம் போகக்கூடாது தடை போட்டீங்க, உங்கள் ஆட்சி தான் போயிடுச்சு, இப்போ என்னோட ஆட்சி தான் நடக்குது, நான் வர்றது இப்போ வர்றது கூட எனக்கு என்ன தடை போட முடியுமா அப்படின்ற விஷயத்தெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சட்டிலாக அடிச்சிருக்காரு. அதில் இன்னொரு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒழுங்கா படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து நறுக்குன்னு தலையில கொட்டி கூட உங்களுக்கு எல்லாம் புத்தி வரலன்னா அப்புறம் நான் அதெல்லாம் என்ன சொல்றது அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப ஒரு பொது மேடையில் முதல்வராக இருக்கக்கூடிய மனிதர் சுப்ரீம் கோர்ட் சொன்ன விஷயத்த ஒரு பத்திரிகை தாளில் வந்த அந்த கருத்தை வந்து நேரடியாக மக்கள் முன் கொண்டு வந்து வச்சிருக்கார் அப்படின்னும் போது அந்த ஒரு பத்திரிகைக்கு கிடைத்த அங்கீகாரமா நான் அதில் பார்க்குறேன். மிச்சப்படி இது விமர்சன தோணியில் நான் எதுவும் கருத்து கூற விரும்பல. தீய சக்தி திமுக உள்ளாட்சி தேர்தலில் முடிச்சு விடுங்க அப்படின்ற வார்த்தையை வந்து அடுத்து 2027 மார்ச் மாதம் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலுக்கு அதுக்கான பரப்புரையை இந்த மேடையிலே ஆரம்பிச்சிட்டான்றதை நம்ம முடிவில் பார்க்கணும். உண்மையிலே ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் போது அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு வச்சு பார்க்கும்போது மேடைகள் ஆகட்டும், அந்த மாநாடுகள் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் வந்து ஒரு 25 நிமிஷம் 28 நிமிஷம் மேக்ஸிமம் பேசியிருப்பார், மினிமம் 16 நிமிஷம் கூட பேசியிருக்கார். அப்படி இருக்கும் சூழல்ல ஒரு 3-4 டைலாக் சென்சேஷனல் ரீச் ஆகுது. அப்படி இருக்கும் பார்க்கும்போது இந்த இடத்துல அவர் யூஸ் பண்ண விஷயம், தீய சக்தி திமுகவை உள்ளாட்சி தேர்தலில் முடிச்சு விடுங்க அப்படின்ற வார்த்தை வந்து கண்டிப்பா கொஞ்சம் ஹைலைட்டா இப்போதுலேருந்து அவங்க தொண்டர்கள் வந்து ட்ரிகர் பண்ணி விடுறான்றது பார்க்க முடியுது. அப்புறம் கரூர் இன்சிடென்ட்டை பற்றி பேசும்போது, நான் மக்களுக்காக அரசியலுக்கு வந்த எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவன் அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணி ஏன் சொல்றாருன்னு பார்க்கும்போது, உண்மையிலேயே 2.5 வருஷம் முன்னாடி கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு பர்சன் 500 கோடி அப்ராக்சிமேட்டா ஒரு இயருக்கு டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய மனிதர் எல்லாத்தையும் விட்டு வந்தாரு அப்படின்னு தான் எல்லாரும் பேசும் பொருளாக இருந்தது. அந்த சூழல்ல அந்த விஷயத்தை திரும்பி இன்சிஸ்ட் பண்ணி பேசுறது முக்கிய காரணம், தனக்கு பணத்தின் மீது எந்த நாட்டமும் இல்லை, தன் கூட இருக்கவர்களும் எந்த நாட்டமும் இல்லை என்ற விஷயத்த பறைசாற்றி சொல்றாரு.